புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தை மூலியமா உங்களோடு பேசுவதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களையும் என்னையும் இணைக்க வைக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாக நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த வார்த்தைக்கு ஒரு தலைப்பு வைத்திருக்கிறோம், அனுகூலம். அதாவது ஆங்கிலத்தில் சக்சஸ். அதாவது எல்லாமே நமக்கு விரும்புகிறபடி சாதகமாய் முடிகிற ஒன்று தான் அனுகூலம். அதாவது நாம் நினைக்கிறதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் என்று சொல்லி நாம் செயல்படும் போது அது அப்படியே நடக்கும்போது அதுதான் அனுகூலம். சில வேளையில் நாம் நினைச்ச காரியம் நடக்கணும்னு சொல்லி செயல்படும் போது அது சில வேளை முடியாமல் போய்விடுகிறது. அது அனுகூலம் கிடையாது. ஆனால் நாம் சிந்திக்கிறது, மனதில் யோசிக்கிறத நம்ம அப்படியே அது கிரியை மூலியமாக செயல்படுத்தி அது அழகாக அமைய வேண்டும் என்று சொன்னால், அது அந்த காரியம் நமக்கு அனுகூலமாய் முடிய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வழி ஜெபம். தேவனுடைய தயவு, தேவனுடைய ஒத்தாசை. தேவனுடைய தயவும் ஒத்தாசையும் நம்முடைய ஜபமும் இல்லாமல் நாம் நினைக்கிறது யோசிக்கிறது எதுவுமே அனுகூலமாக முடியாது. ஒருவேளை நாம் இப்படிலாம் நடக்கணும்னு சொல்லி நினைத்தால் அதில் ஒரு 50% நடக்குமே தவிர மீது 50% நடக்காது. நான் இப்படிலாம் நடக்கணும்னு நினச்சேன், ஆனால் நினச்சவே நடக்கலை, அதில் கொஞ்சம் தான் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது அனுகூலம் கிடையாது இல்லைங்களா? ஆனால் நம்ம நினைச்சது முழுவதும் அது அப்படியே நம்ம செயலில் கொண்டு வரும்போது அது எல்லாம் அழகாக முடியும் போது அதுதான் நமக்கு அனுகூலம் என்று நாம் சொல்லலாம். இப்போது சில நாட்களுக்கு முன்பாக நான் வெளிநாடு பயணத்துக்கு சென்றேன். அப்போ அந்த வெளிநாடு பயணத்துக்கு போவதுக்கு முன்பாக 4 மாதத்துக்கு முன்பதாகவே நானும் எங்கள் ஜப குழுவினரும் அதுக்காக ஜபிக்க ஆரம்பித்தார்கள். என் குடும்பத்தை சார்ந்தவர்களும் அதுக்காக ஜபிக்க ஆரம்பித்தார்கள். நாங்கள் என்னெல்லாம் சொல்லி கேட்டோமோ அதெல்லாம் அப்படியே நடந்தது. பணத்தேவைகள் சந்திக்கப்படணும், பயணம் மிக ஆஸ்வதிக்கப்படணும், அந்த பயணத்தின் போது எந்தவித அசம்பாதம் நடக்கக்கூடாது, இமிகிரேஷன் பிரச்சனை எந்த தொல்லையும் வரக்கூடாது, போகிற இடத்துல ஊழியங்கள் நன்றாக இருக்கணும், எந்தவித நஷ்டங்கள் வரக்கூடாது, அங்கே ஊழியம் செய்கிற இடத்துல வல்லமையான ஊழியங்கள் நடக்கணும், சுகபத்திரமாக திரும்பி வரணும், அதே போல் ஊழியங்கள்லாம் இங்கே சிறப்பாக நடக்கணும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்காக ஜபித்தோம். ஜபித்தபடியே கர்த்தர் அந்த ஊழியம், அந்த வெளிநாட்டு காரிய ஊழியங்கள் எல்லாம் மிக சிறப்பாய் மிக அனுகூலமாய் அதை தேவன் எங்களுக்கு முடித்து கொடுத்தார். அப்போ நம்ம எடுக்கிற ஒரு காரியம் அதை நம்ம செயலில் கொண்டு வரும்போது, அதை ஜபத்தோடு செய்யும்போது அது நிச்சயமாய் அனுகூலமாய் முடியும். நீங்கள் பாருங்கள், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதில் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜா அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலம் ஆயிற்று. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்களேன், இந்த 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்படுது, அவன் சாலமோன் தன் மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலம் ஆயிற்றான். அதாவது கர்த்தருடைய ஆலயத்தையும் அவனுடைய அரண்மனையும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவன் மனதாய் இருந்தானோ அதெல்லாம் அனுகூலமாய் முடிந்ததாம். கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். பாருங்களேன், அப்போ சில வேளை நம்ம சில காரியங்கள் நான் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அது அனுகூலமான ஒரு காரியம். இங்கே சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன்னுடைய அரண்மனையும் அவன் எப்படியெல்லாம் கட்ட வேண்டும் என்று தன் மனதில் நினைத்தானோ அதெல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் மாறிச்சான். அது செய்வதற்கான மரங்கள், அது செய்வதற்கான இரும்புகள், அது செய்வதற்கான எல்லா தந்த பொருட்கள், மற்ற நல்ல திறமை வாய்ந்த ஆட்கள்
மனித உதவிகள் எல்லாமே அவனுக்கு கிடைத்ததாம். அதனால சொல்லப்படுது, அவன் மனதா இருந்ததெல்லாம் அதை ஆண்டவர் அனுகூலமாய் மாற்றினாராம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் தன்னை முழுவதுமாக கவனம் செலுத்தினான். முழுவதுமாக கவனம் செலுத்தி அதை செய்து முடித்தான். இந்த ஆலயத்தை ஆக்சுவலாக கட்ட வேண்டியது தாவீது ராஜா. அவர் மிக ஆசையாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கட்ட வேண்டாம், உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் மகனே இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். உடனே அதை தாவீது அப்படியே ஏற்றுக்கொண்டு, ஆனால் என்ன பண்ணார்னா, சரி தன் மகன் சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டட்டும், ஆனால் அதுக்கு தேவையான பொருட்களை சேகரிப்போம்னு சொல்லி அதுக்கு தேவையான மரங்கள், கற்கள், அதுக்கு தேவையான எல்லா விதமான இரும்புகள் எல்லாவற்றையும் அவர் சேர்த்து சேகரித்து வைத்தார் என்று சொல்லப்பட்டது. பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகன் சாலமோனை கூப்பிட்டும் அவர் சொன்னார். பாருங்க, இப்படி சொன்னதெல்லாம் இந்த சாலமோன் மனதில் வைத்து கர்த்தருடைய ஆலயத்தை எப்படியெல்லாம் கட்ட வேண்டும், எந்தெந்த பிரகாரத்தோடு கட்ட வேண்டும் என்று சொல்லி தன் மனதில் நினைத்தானோ அது அப்படியே நடந்ததாம். தன்னுடைய அரண்மனையை எப்படிலாம் கட்ட வேண்டும் என்று அவன் மனதா இருந்தானோ அதெல்லாம் நடந்ததாம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ அதில் ஒன்று கூட அவன் கைவிட்டு போகவில்லை. நான் நினச்சேன், இப்படி நினச்சா நல்லா இருக்கும், இப்படி பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படி ஆயிடுச்சு, சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, அப்படி கூட இல்லையா. அவன் என்ன செய்ய மனதா இருந்தானோ அது அனுகூலம் ஆயிற்றான். காரணம் என்னன்னா, சாலமோனோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோனை தெரிந்து கொண்டார். சாலமோனுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எடுக்கிற முயற்சியில் காரியங்களை எல்லாமே அனுகூலமாய் முடிய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் சொன்னால் நீங்கள் கர்த்தரோடு இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் உங்களோடு இருந்தால் உங்கள் காரியமெல்லாம், நீங்கள் எடுக்கிற காரியமெல்லாம் அனுகூலமாக அது நிச்சயம் முடியும். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இல்லாமல் ஒரு காரியமே அது அனுகூலமாய் முடியாதுங்க. அதான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் முதல்ல அது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதில் ஜபத்தில் வைத்து ஜெபம் பண்ணுங்க. அந்த காரியம் நடந்து முடிகிற வரையிலும் ஜபத்தை நீங்கள் நிறுத்தக்கூடாது. அந்த காரியம் நடந்து முடிகிற வரையிலும் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வெளிநாட்டு பயணம் சென்றேன், அப்போது எங்கள் குழுவினர் ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி நான் போயிட்டு வர வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அதனால தான் எங்களுடைய காரியம் அனுகூலமாய் முடிந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய வேலைக்காக, உங்களுடைய தொழிலுக்காக அல்லது மற்ற எந்த காரியம் உங்களுக்கு நடந்து சரியா அது உங்களுக்கு நிறைவேறணுமோ அதற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன்கிட்ட சொல்லிக்கொண்டே இருங்க, கர்த்தாவே நான் இதை செய்ய போறேன், இது உமக்கு தெரியப்படுத்துறேன், இது எனக்கு அனுகூலமாய் முடித்து கொடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டும். கர்த்தர் கூட இருந்து நடத்தினார்னா அது சரியா நேர்த்தியா எல்லாம் அனுகூலமாய் முடியும். நாம் கர்த்தரை ஒதுக்கி விட்டுட்டு, ஆராதனையை ஒதுக்கி விட்டுட்டு, ஜபத்தை நிறுத்தி விட்டுட்டு, வேத வாசிப்பதை மறந்து விட்டுட்டு, நான் பாட்டு எனக்கு அந்த காரியம் அனுகூலமா முடியும்னு சொல்லி நீங்க பாட்டு ஓடி, நான் இப்படி செய்ய நினைக்கிறேன், நான் அப்படி செய்ய நினைக்கிறேன், நான் நினைச்சிருக்கிறேன், அதை நிச்சயமா செய்து முடிப்பேன், என்னால முடியும், நான் அந்த நபரை பார்த்துட்டேன், நான் இந்த நபரை பார்த்துட்டேன், அவனுக்கு செய்யறேன்ட்டாங்க, அவனுக்கு தரேன்ட்டாங்க, எனக்கு பண்றேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஏதோ சொல்றதை கேட்டு நீங்க ஓடி போய் அதில் செய்வீர்கள் சொன்னால் அது அனுகூலமா முடியாது. அது ஒரு காரியமும் நேர்த்தியா நடக்காது. எல்லாமே அது வேறு விதமாய் போய் வேறு விதமாய் முடிந்து கடைசியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை உண்டாக்கி, நான் நினைத்தது ஒன்று இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி உங்களுக்கு அந்த காரியம் வந்துவிடும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலால் நீங்க எந்த காரியம் செய்ய நினைக்கிறீங்களோ, வாழ்க்கைக்கு உகந்த காரியம், உங்க எதிர்காலத்துக்கு தேவையான காரியம் இருக்குமானால் அது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவன்கிட்ட சொல்லிக்கொண்டே இருங்க. அது நடந்து முடிகிற வரையிலும் நீங்க அதுக்காக சொல்லிக்கொண்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு அதை நிச்சயமாய் அனுகூலமாக அது செய்து முடிப்பார். பாருங்களேன், சங்கீதங்களின் புஸ்தகத்துல அதில் சொல்லப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்லப்படுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையமானவர்.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு காரியம் செய்வதற்கு மாத்திரம் அனுகூலம் அல்லங்க, ஆபத்து காலத்திலும் நமக்கு அனுகூலமான துணையமானவராம். கர்த்தநாம ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, இந்த கொரோனா வந்தது இல்லையா, அதுல எவ்வளோ பேர் பாருங்க மரித்து விட்டாங்க. அதை பார்க்கவும் நமக்கெல்லாம் மன வேதனையாக இருந்தது. ஆனா தேவன் நம்ம மாத்திரம் அதுல தப்பித்து வைத்து உயிரை வைத்திருக்கிறாரு. நமக்கு மாத்திரம் அனுகூலமா இருந்த காரணம் என்ன? நம்ம கொண்டு ஏதோ ஒன்று செய்ய போறார். அதனாலதான் கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இப்ப தப்பி பிழைத்து இப்ப நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பாருங்க எத்தனையோ ஆபத்துகள் நமக்கு வந்தது, ஆனாலும் கர்த்தர் நமக்கு அனுகூலமான துணையா இருந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறார். அதான் அந்த சங்கீதக்காரர் 46:1 சொல்றாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபத்து வரும்போது நமக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆபத்து வரும்போது யாருமே நமக்கு உதவியா இருந்து நம்மளை தேற்ற மாட்டாங்க. தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு அனுகூலமான துணையமானவருங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, நீங்க தேவனோடு இருங்க, தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் நமக்கு அனுகூலமான துணையா இருப்பாருங்க. எங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, என்னை அழிக்கும்படி எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, என்னை அவமானப்படுத்தும்படி எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எனக்கு ரொம்ப பொறாமை கொண்டு எரிச்சல் கொண்டு எனக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்று நடக்க வேண்டும் சொல்லி எனக்கு ரொம்ப எத்தனையோ காரணம் யோசித்து கூட்டம் கூடி எத்தனையோ பேர் முயற்சித்தாங்க. ஆனா அந்த காரியெல்லாம் வாய்க்காதபடி கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையாயிருந்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஒரு ஆபத்து, எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு போராட்டம், எனக்கு ஒரு இழப்பு, எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என் எதிரிகளும் சத்துருக்களும் பகைவரும் பார்த்து சந்தோஷப்பட்டு மாட்டிக்கொண்டான், இப்ப என்ன செய்யறான் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் கர்த்தர் எனக்கு என் கூட அனுகூலமான துணையா இருந்து என்னை நடத்திருக்கிறாருங்க. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். பணம் என்னிடம் கிடையாது, எனக்கு சக்தி வாய்ந்த மனிதர்களும் கிடையாது, ஆனா எத்தனையோ காரியத்துல கர்த்தர் எனக்கு அனுகூலமான துணையா இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணிருக்கிறார். காரணம், தினந்தோறும் அவர் நோக்கி ஜெபிக்கிறபடினாலே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க கர்த்தரோடு இருங்க, கர்த்தரை விட்டுறாதீங்க, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க. நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருந்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, சங்கீதங்கள் புஸ்தகம் 119 சங்கீதம் 17 சொல்லப்பட்டது, உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்போது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். பாருங்களேன், இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும் அப்பா. அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, அப்போது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். கர்த்தர் நான் வாழ்வதற்கு, பிழைத்து என்ற அந்த வார்த்தை அர்த்தம் நான் வாழ்வதற்கு நீங்க எனக்கு அனுகூலமா இருங்க, நீங்க எனக்கு அனுகூலமா இருந்தா போதும் ஆண்டவரே, நான் பிழைத்து என்ன பண்ணுவேன், உமது வசனத்தை நான் கை கொள்ளுவேன். அதை சொல்றாரு பாருல, உமது அடியனுக்கு, அவர் சொல்ற உமது அடியனுக்கு அனுகூலமா இரும் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜப வாழ்க்கையில நீங்க ஜபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க அனுகூலமா இருங்கப்பா, நீங்க எனக்கு அனுகூலமா இருந்தா போதும் ஆண்டவரே, நான் பிழைப்பேன் ஆண்டவரே. சங்கீதக்காரர் அதான் சொல்றான் 119:17, நீங்க எனக்கு அனுகூலமா இருங்க ஆண்டவரே, அப்போ நான் பிழைச்சிடுவேன், அப்போ நான் பிழைப்பேன்னு சொன்னா நான் வாழ்வேன் என்று சொல்லி. அப்போ நாம இந்த உலகத்துல, இந்த போராட்டம் நிறைந்த உலகத்துல, பிரச்சனை நிறைந்த உலகத்துல நம்ம வாழ வேண்டும் சொன்னால் நமக்கு கர்த்தர் அனுகூலமா இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருக்க வேண்டும் சொன்னால் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். நம்ம கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நமக்கு எல்லாம் அனுகூலமாய் முடியுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரிய, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமா இருக்க வேண்டுமா? நீங்க அவரை விட்டு விலகாதீங்க, அவரோடு கூட இருங்க, அவர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க, அவர் நோக்கி காத்து கொண்டிருங்க. நிச்சயமா சாலமோனுக்கு தேவன் அனுகூலமான காரியத்தை செய்தார். மனதில் நினைத்ததெல்லாம் ஆண்டவர் அனுகூலமாய் மாற்றினார். நீங்க நினைக்கிற ஜெபிக்கிற காரியத்தை, உங்க மனதில் இருக்கிறதை ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமாக செய்து முடிப்பார். அது மாத்திரமல்ல, ஆபத்து நிறைந்த சூழ்நிலையும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான துணையாயிருப்பார். அது மாத்திரமல்ல, நீங்க பிழைத்து வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாய் அவர் இருப்பார். அப்ப அனுகூலமான கர்த்தரை நீங்க விட்டு விலக வேண்டாம்,
அவரோடு கொடுங்க, அவர் நோக்கி ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் அனுகூலமாய் முடித்து கொடுப்பார். இந்த வருஷத்துல அந்த அதிசயத்தை நீங்க காண்பீங்க, நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இதோ கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய மகனை கண்ணோக்கி பாருங்க, உம்முடைய மகளை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. கர்த்தாவே, இது வரையிலும் கர்த்தாவே எடுத்த காரியத்தெல்லாம் தோல்வி அடைந்து நஷ்டம் அடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் எசப்பா இப்போது வேதனையோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய மகனை கண்ணோக்கி பாருங்கப்பா, உம்முடைய மகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. கர்த்தாவே, இவர்களுக்கு நீங்க அனுகூலமா இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்கப்பா. சாலமோன் அடுத்த மனதில் நினைத்ததெல்லாம், தன் மனதில் இருந்ததெல்லாம் அனுகூலமாய் மாற பண்ணினீங்களப்பா. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறீங்களே சுவாமி. கர்த்தாவை பிழைத்து வாழ்வதற்கு நீங்க அனுகூலமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோமே. எசப்பா, வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்தையும் செய்து நிறைவேற்ற நீங்க அனுகூலமா இருங்கப்பா. ஆபத்தான சூழ்நிலும் நீங்க இவங்களுக்கு அனுகூலமா இருங்கப்பா. இவங்க பிழைத்து வாழ கர்த்தாவே நீங்க இவங்களுக்கு அனுகூலமா இருந்து இவங்க காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. எசப்பா, இவங்க பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இவங்க கணவரை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இவங்க மனைவியை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எசப்பா, குடும்பத்துல ஒவ்வொருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். குடும்பத்துல இருக்கிற எல்லா கஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. தரித்திரம், வறுமை, பிரச்சனை, போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. எசப்பா, என் குடும்பத்துல சந்தோஷம் சம்பந்தம் கர்த்தர் பெருக செய்யுங்க. இவங்களுக்கு அனுகூலமா இருந்து காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. அப்படி கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டீங்க. இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் நாள்ல உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்க என்று சொன்னா திரையில பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். உங்களுடைய ஜெப குறிப்பு இருக்குமானால் இந்த வாட்ஸ்அப் எண் மூலியமா உங்களுடைய செய்திகளை அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த திருச்சபைக்கும் போகாத நபராய் இருப்பதை சொன்னால் எங்கள் திருச்சபையில் நடக்கும் ஆராதனைக்கு வாருங்கள். எங்கள் திருச்சபையின் ஆராதனை நேரம் காலை 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை நடைபெறும் இடம் புதிய பெனியல் கிறிஸ்து சபை நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23, சென்சுரி பிளவர் மில் மற்றும் பனந்தோப்பு ரயில்வே காலின் அருகில்.